Hi everyone, my name is Dr. S. Jayaraj from STARS. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். இந்த டயக்ராமில் காட்டிங்களா இது அவங்க ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கில் வந்து ஒரு மேஜர் ரோல். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்கர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆம்பை விட ரேட்டட் ஆம்பை விட எக்ஸஸான கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது சர்க்யூட்ஸ் கனெக்ட் ஆகிருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸும் டேமேஜ் ஆகுது வாய்ப்பு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி அந்த பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஆர்க் இருக்கும். ஸோ அந்த ஆர்க்கை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு இன்சுலேட்டிங் மீடியம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலேட்டிங் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்க்கை கொஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த ஆர்க்கை கொஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கரில் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த டைப் வந்து நம்ம ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். ஆயில் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த இன்னர் வியூ ஆஃப் யுவர் சிங்கிள் அண்ட் டயக்ராம் ஆஃப் யுவர் சர்க்யூட் பிரேக்கர். இதில் மேஜரான பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் குஷன். ஏர் குஷன் அது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகும்போது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அது கொஞ்சம் மூமெண்ட்ஸ்க்காக ஒரு லிபரலைசேஷன் இருக்கணுன்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்கணுன்றது கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் கான்டாக்ட், மூவிங் கான்டாக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து இந்த டெர்மினல்ஸ் ஃப்ரம் யுவர் இன்புட் அண்ட் அவுட்புட் டெர்மினல், அதாவது ஒரு லைன் போயிட்டு இருக்கு, பிரேக்கர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ இன்புட் அவுட்புட் தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் கான்டாக்ட், மூவிங் கான்டாக்டாக ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு பார்ட் தான் மூவ் ஆகும். ஸோ ஒரு ஒயரை ஓப்பன் பண்ணுறோம், சர்க்யூட் பிரேக்கர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கான்டாக்டாக இருக்கும், மூவிங் கான்டாக்ட் மட்டும் தான் மூவ் ஆகும். ஸோ ரிலேல ஃபிட் ஆகிருக்கும். இந்த ரிலே வந்து இனிஷியேட் பண்ணும் ஃபர்ஸ்ட். இப்போ நார்மல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 ஆம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, 16லேருந்து 17 போகுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டை விட ஏதோ ஃபால்ட் கண்டிஷன் அப்படி இல்லைன்னா ஓவர்லோட் ஆகும்போது இந்த மாதிரி வந்து அப்நார்மல் கரண்ட் ஃப்ளோ ஆகும் லைனில். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி ரிலே இனிஷியேட் பண்ணோம். ஸோ ரிலே வந்து சென்ஸ் பண்ணி அதை இன்புட்டாக வந்து இந்த சர்க்யூட் பிரேக்கர் கொடுக்கும். சர்க்யூட் பிரேக்கர் கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், சார் இதோட ஒர்க்கை அந்த சர்க்யூட்டை பிரேக் பண்ணுறதுதான். ஸோ அப்படி பிரேக் ஆகும்போது தேர் வில் பி ஆர்க். இந்த ஆர்க்கை வந்து குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மீடியம் கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஆயிலில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து ஆர்க் கொஞ்சம் வந்து இன்சுலேட்டிங் மீடியம் வந்து இந்த ஆயில் வந்து பீரியாடிக்காக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதோட லைஃப் டைம் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் யுவர் சர்க்யூட் பிரேக்கர். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இதுக்கு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆயில் வந்து பீரியாடிக்காக செக் பண்ணுவாங்க அதனுடைய எப்படி இருக்குது அதனுடைய குவாலிட்டின்றது. ஸோ இதுதான் வந்து மேஜராக ஆர்சி சர்க்யூட் பிரேக்கரோட யூஸ். ஸோ ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஆர் யூஸ் இன் high voltage application, primarily in power grids, substation, transmission distribution system, and they protect against faults like short circuit current and overloads. They are particularly suited for situation with high fault current. High fault current use பண்ணுவாங்க. This is a simple brief about your oil circuit breaker. Thank you.